வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேம்பின் இலை, வேப்பங்காய், வேப்பங்கனி என அனைத்துமே மருத்துவத்தில் சிறந்து விளங்குது. குறிப்பாக வேப்பிலை கோழையை நமக்கு அகற்றும், சிறுநீர் பெருக்குதல், வீக்கம், கட்டிகளை கரைக்கிறது, வாதம், மஞ்சள் காமாலை தொடர்பான பிரச்சனைகள், காய்ச்சல், சுவையின்மை, பித்தம், கபம், நீரிழிவு, தோல்வியாதிகள், வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு வேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது போல நிறைய மருத்துவன்மைகள் வேப்பிலையில் இருக்கு. அதுக்கெல்லாம் என்னென்ன சத்துக்கள் காரணம், வேப்பிலை இன்னும் என்னென்ன மருத்துவன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். உடல் உஷ்ணத்தை குறைக்கும் வேப்பிலை. வேப்பிலை உடல் வெப்பநிலையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ கோடை காலத்துல வேப்பிலை கலந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க முடியும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. மேலும் சிலருக்கு கோடையில வெயிலினுடைய வெப்பத்தால தோல்ல சொறி சிறங்கு போன்ற பிரச்சனைகள், தழும்புகள் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்போ வேப்பிலை சருமத்தில் நீங்க தடவினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். மற்ற தோல் சார்ந்த பிரச்சனைகளுமே குறையும். உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது வேப்பிலை. வேப்பிலை சாறு நீங்க குறைந்த அளவுக்கு குடிக்கிறதால ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ரத்த ஓட்டமும் உங்களுக்கு தடையில்லாம ஆரோக்கியமான முறையில் இருக்கும். சரும பராமரிப்புக்கு நீங்க வெற்றிலையை பயன்படுத்தலாம். கோடை காலத்துலலாம் குழந்தைகளுக்கு சின்னம்மை பாதிப்பு அதிகமாக ஏற்படும். இது இந்த தொற்றுனால பலரும் தங்கள் குழந்தைகளை வெதுவெதுப்பான நீரில் பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேப்பம் கொட்டையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள்லாம் இந்த பிரச்சனையை குறைக்கிறதுல உதவிகரமாக செயல்படும். அதனால தான் இந்த அம்மை இருக்கும் போதெல்லாம் வேப்பிலை நமக்கு பயன்படுத்துகிறாங்க. தோல் நோய்களை எதிர்த்து போராடுகிறது வேப்பிலை. வேப்பிலையில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு. இது முகப்பரு மற்றும் அரிக்கக்கூடிய தோல் அலர்ச்சி போன்ற பல்வேறு வகையான பூஞ்சை தொற்றுகளிலிருந்து நம்முடைய தோல் சருமத்தை பாதுகாக்குது. இந்த பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவர்கள் வேப்பிலை சாறு அல்லது வேப்ப எண்ணெயை சருமத்தில் தடவினீங்க அப்படின்னா அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய எரிச்சல் மற்றும் அரிப்பு அப்புறம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறையும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. செரிமானத்தை மேம்படுத்துகிறது வேப்பிலை. அஜீரணம், வாயு போன்ற செரிமான பிரச்சனைகள் கோடை காலத்தில் நீர்சத்து குறைவினால் நமக்கு அதிகம் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் வேப்பிலை சாப்பிடும் போது பலன் கிடைக்கும். குறைந்த அளவே நீங்க மருத்துவர் அணுகி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் வேப்பிலை உங்களுக்கு குறைக்கும். சீரற்ற குடல் இயக்கம், செரிமானம், அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேப்பிலை எடுத்துக்கலாம். அது பிரச்சனையெல்லாம் கியூர் ஆகிடும். அந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கும் வேப்பிலை உதவிகரமாக இருக்கும். ஈறுகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்க வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது ஈறுகளில் வீக்கம் மற்றும் ஈறுகளில் ரத்தம் கசிவது போன்ற இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் வேப்பிலையை நல்லா மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. வேப்பிலையை மெல்லும் போது ஈறு அலர்ச்சி மற்றும் ரத்தப்போக்கு கணிசமான அளவில் குறைகிறதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சமாக அப்படியே உங்களுடைய ஈறுகளில் அந்த வேப்பிலை சாறு படக்கூடிய அளவுக்கு நீங்க அதை கடிச்சு நீங்க சாப்பிட்டாலே போதுமானது, அல்லது நீங்க கடிச்சிட்டு துப்பிட்டாலுமே உங்களுக்கு போதுமானது. அது ஈறுகளில் படும்பொழுது அந்த கிருமிகள், தொற்று கிருமிகள்லாம் உங்களுக்கு அழிக்கப்படுவதால உங்களுடைய ஈறுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். பற்கள் பார்த்தீங்கன்னா ஈறுகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால உங்களுக்கு அந்த பற்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராது. உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மல கிருமிகள், புழுக்கள் இதெல்லாமே கரைந்து வெளியேறுவதற்கும், நச்சு கிருமிகள் உங்களுடைய வயிற்றிலிருந்து வெளியேறுவதற்கெல்லாம் நீங்க வேப்பிலையை எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல்ல அந்த கழிவுகள் எதுவும் இல்லாம நீங்க நலமோடு இருப்பீங்க. நச்சு பொருட்கள் வெளியேற்றப்படுவதாலே பலவிதமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா எந்த விதமான புது விதமான தொற்று நோயுமே அட்டாக் ஆகாம நீங்க நலமோடு வாழலாம். அப்போ வயிறை சுத்தப்படுத்திக்கணும், உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கணும் அப்படின்னா வேப்பிலை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது போல நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் வேப்பிலையில் இருக்கு. ஆனா அதை வெறும் ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆன்மீக பொருளாகவே மட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. அது நிறைய அறிவியல் சார்ந்த மூலக்கூறுகளையும் மருத்துவ நன்மைகளையும் பெற்றிருக்கிறதால அது நீங்கள் மருத்துவ உலகிலும் பயன்படுத்தி நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.